ஒரு நாளைக்கு நம்ம ஜேசிபி ஓட்டினா நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியுன்றதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வேலை வந்து எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் செய்யலாம், இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். இவர் என் ஃப்ரெண்டு தான். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா புஜ்ஜி. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. இவர் ஐடியா வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணிட்டு போறேன். சோ திஸ் இஸ் டெய்லி சேலஞ்ச் 30 டேஸ்ல இன்னைக்கு டே 11 vlog. ஓகே நண்பர்களே, வேலையை பத்தி தெளிவா சொல்றேன், பொறுமையா கேளுங்க. குட்டி ஜேசிபியும் பெரிய ஜேசிபி 2 ஜேசிபி இருக்கு. இது தனித்தனியா ஓட்டினா சம்பளம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு 200 300 டிஃப்ரெண்ட் ஆகும். அதுவும் இல்லாம இந்த வேலையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, ரொம்பவே அதிகமா கஷ்டம் இருக்கும், ஆனா அதுக்கேற்ற சேலரியும் கிடைக்கும். எவ்வளவு சேலரி வரும்னு சொல்லிட்டு இன்பிட்வீன்ல சொல்ற தெளிவா கேளுங்க. இந்த வேலை எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துல வந்து மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல நம்ம போய் கொட்டணும். எந்த இடத்துல எல்லாம் சகதியா இருக்கும், அந்த சகதியா இருக்கிற மண்ணை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லா நம்ம சேர்த்துட்டு அந்த மண்ணை எடுத்துட்டு போய் நம்ம வெளியே கொட்டணும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லயும் இந்த மாதிரி வீடு கட்டுறாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல தான் வேலை இருக்கும். 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் டியூட்டி நம்மளுக்கு இருக்கும். வாரத்துல ஒரு நாள் லீவ் கொடுத்துருவாங்க. இந்த குட்டி ஜேசிபி ஓட்டினா ஒரு நாளைக்கு 1200 இருந்து 300 கிடைக்கும். நம்ம பெரிய ஜேசிபி ஓட்டினா ஒரு நாளைக்கு 1400 இருந்து 1500 கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க அதிகமா கூட வாங்கலாம். சோ சாலிடா வந்து பாத்தீங்கன்னா மாசம் 32,000 இருந்து 35,000 சாலிடா நம்மளால எடுக்க முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்ன ப்ரூஃப்னால தான் இவ்வளவு தைரியமா நான் சொல்றேன். இந்த வீடியோக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து கொடுத்துருக்கான், அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதனா பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அவனுக்கும் நீங்க தேங்க்யூ சொல்லிடுங்க. அது மட்டும் போதும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. லவ் யூ.